அனைவருக்கும் வணக்கம். இவங்க இந்த ராமர் கோயிலை திறக்கறத்தை வச்சுக்கிட்டு பண்ற அராஜகம் இருக்கே, தாங்க முடியாத அளவுக்கு பண்றாங்க. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சர்ச்சில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு அந்த கொடியை போய், அந்த காவி கொடியை போய் அந்த சர்ச்சு மேலே போய் வம்புக்கு இழுத்துக்கிட்டு அந்த தீவிரவாதத்தை தூண்டுவதற்காகவே போயிட்டு அங்கே போய் அந்த கொடியை நிலாடுறாங்க. ஜெய் ஸ்ரீராம் என்ற பேரை சொல்லிக்கிட்டு அராஜகம் பண்ணுறாங்க. எந்த கடவுளாவது போயிட்டு இந்த மாதிரி நான் போய் சொல்லி கொடுக்குமா, இந்த மாதிரி மற்ற மத உணர்வுகளை புண்படுத்துங்கள் என்று, மற்ற மனிதர்கள் மேலே மற்ற மதத்தினர் மேலே திணிங்கள் என்று எந்த கடவுளாவது இது வரைக்கும் அந்த மாதிரி சொல்லி இருக்கா? ராமர் கோயில் கட்டி திறந்தாங்க, மகிழ்ச்சி, எல்லாருமே வரவேற்கிறாங்க, இந்தியாவில் எல்லாருமே கொண்டாடுறாங்க. இதனால் மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த ராமர் கோயில் விழாவில் கலந்துக்கிட்டவங்க ஏராளமான பேர் அந்த நெருக்கடியில் பட்டு ஏறக்குறைய உயிரிழப்புகள்லாம் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு அந்த கூட்ட நெருக்கடியில் போகிறதுக்கு வழி சரியா இல்லாமல், வரத்துக்கும் வழி, அந்த ஏற்பாடுகள்லாம் முறையாக செய்யாமல் மக்கள் நெருக்கடியில் பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுது. தண்டியூர் என்ற இடத்துல 5 ஏக்கர் நிலம் ஒதுக்குனாங்கல்ல, அந்த மத உணர்வை, அந்த இஸ்லாமியர்களுடைய உணர்வை மதித்து அவங்களுக்கும் அந்த கோயில், அந்த மசூதி கட்டுவதற்கான ஏற்பாடுகள் இந்த அரசு செஞ்சிருக்கணும்ல. செஞ்சிருந்தா தானே மதச்சார்பின்மை அரசு என்பதற்கு ஒரு அடையாளம். ஆனால் அந்த 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கின மாதிரியே இருக்கு. அதுக்காக ஒரு செங்கல்ல கூட இன்னும் எடுத்து வைக்காத அரசாங்கம் தான் இந்த மோடி அரசாங்கம். இந்த மோடி அங்கே போயிட்டு ராமர் கோயிலை திறந்து வச்சுட்டு பேசுகிறாரு. ஆனாலும் இப்படி ஒரு கொடுமை நடக்கவே கூடாது. இவங்க பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று என்பதற்கு உதாரணம்னா, அடிமைத்தனத்தை உடைத்து தன் பழைய பாரம்பரியத்தில் இருந்து புதிய உத்வேகத்தை பெறும் நாடிய புதிய வரலாற்றை படைக்க முடியும்னு மோடி அவர்கள் பேசுகிறாரு. என்னது, அடிமைத்தனத்தை இவங்க உடைக்கிறாங்களாம். இந்த ராமர் கோயில் திறந்ததின் மூலமாக அடிமைத்தனத்தை உடைக்கிறோம்னு சொல்லி மோடி பேசுகிறாரு. அடிமைத்தனத்தை உடைக்கிறோம்னு சொல்லி பேசின மோடி புதிய பாராளுமன்றம் கட்டும்போதும் நம்மளுடைய இந்தியாவின் முதல் குடிமகளாகிய முர்மு அவர்களை அழைப்பு கொடுக்கல. அவங்க இதுவரைக்கும் அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே போகல. அது ஒன்று. இப்போ இந்த ராமர் கோயில் கட்டி ஊரில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற முக்கிய பிரமுகர்களுக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. ஏன் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து கூட ரஜினிகாந்த் போயிருக்காரு. எல்லா நடிகர்களுக்கும் இங்கே மக்கள் களத்தில் போராடிட்டு இருக்கிற, மக்களுக்காக குரல் கொடுக்குற சமூக சேவகர்களுக்கு முன்னுரிமை வழங்கலை. இந்த மோடி அரசாங்கம் யாருக்கு முன்னுரிமை வழங்குதுனாக்க, நடிகர் நடிகைகளுக்கு மட்டும்தான். அவங்களுடைய செல்வாக்கு பயன்படுத்தி இந்த ராமர் கோயிலுக்கு இதை ஒரு அரசியலாக்கி, இந்த அரசியல் மூலமாக அதுக்கு இந்த நடிகர்கள்லாம் இங்கே வரவழைச்சி அதன் மூலமாக வாக்கு பெறுவது எப்படி, இப்படி தான் அவங்களுடைய பிளான் நடந்துட்டுருக்கு. இந்த நடிகர்கள்லாம் கூட இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அழைச்சாங்க. அடிமைத்தனத்தை உடைத்து தன் பழைய பாரம்பரியத்தில் இருந்து புதிய உத்வேகத்தை பெறும் நாடே புதிய வரலாற்றை படைக்கும்னு சொன்ன மோடி நம்மளுடைய திரௌபதி முர்மு அவர்களை இங்கேயும் அழைக்கல. காரணம், அவங்க ஒரு கணவனை இழந்த கைம்பெண் என்ற ஒரே காரணத்துக்காக அவங்க ஒரு அலங்கரிக்கப்பட்ட கிரீடம் வச்ச அடிமையா, ஒரு சுயமரியாதை இழந்து ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகளாக இருந்து இத்தனை முறை அவங்கள அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இதை யாரும் இங்கிருந்து உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரஜினி அவர்களும் இவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஸ்ரீராம் என்ற பெயரை சொல்லி மக்களுக்கு இந்த மாதிரி அடிமைத்தனத்தை வலியுறுத்தி கொண்டு இருக்கிற இந்த மோடியை கண்டிக்கணும்னு இவங்களுக்கு யாருக்குமே தோணலை. மக்களோட செல்வாக்கை பயன்படுத்தி பிழைப்பு நடத்தக்கூடிய ரஜினியாக இருந்தாலும் சரி, இளையராஜா வேற கண்ணீர் விடுறாராம். நாங்கள் இல்லாதது
எனக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுறேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. அவங்க வந்துட்டு அவ்வளோ பெரிய நாட்டின் முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களுக்கே அழைப்பு இல்லையும், இவர் அழைக்கலன்னு வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. எப்படியாப்பட்ட அறிவு ஜீவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த நாட்டில். இவங்கெல்லாம் மக்களோட செல்வாக்கை பயன்படுத்தி இவங்கெல்லாம் உச்சபட்ச நட்சத்திரமாக வளருவாங்க. ஆனால் இந்த மக்கள் வந்து அடிமைப்படுத்தப்படுறத பற்றியும் இந்த மக்கள் ஒடுக்கப்படுறத பற்றியும் வாயே திறக்க மாட்டாங்க. இவங்க உயர்ந்துட்டு அந்த உயர்ந்த இடத்துல இருந்து அதை அப்படியே பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் இந்த ரஜினி, இளையராஜா போன்ற இந்த உச்ச நட்சத்திரங்கள்லாம் அவங்க வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. மக்கள் மீது ஒரு அக்கறையும் இவங்க காட்ட மாட்டாங்க. அதை தான் ரஜினி அவர்கள் ஒவ்வொரு முறையும், அது ரஜினி வந்துட்டு மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பாரு, ஒரே நிலைப்பாடை எடுக்க மாட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் பேசுனது உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். எனக்கும் திருவள்ளுவருக்கும் காவி சாயம் பூச பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த காவியில் தானே இவர் போய் மூழ்கி இருக்கிறாரு, காவியில் தானே குதிச்சுட்டு வர்றாரு. அப்புறம் ஏன் மாற்றி மாற்றி பேசுறதுக்கு ஒரே நிலைப்பாடாக இந்த ரஜினி எப்போதுமே எடுத்ததில்லை. ஆனால் இவரைத்தான் இந்த நாட்டு மக்கள் தூக்கி வச்சு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாட்டோட நம்ம சட்டத்தோட பன்முகத்தன்மையை சிதைச்சிட்டு இருக்காங்க. அவரை வந்து இது உச்சபட்ச நட்சத்திரங்கள் வந்து கொண்டாடுது. ஆனாலும் அடுத்த கட்ட நடிகர்களாக இருக்கக்கூடிய நம்ம இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் கூட இன்னும் 5-10 ஆண்டுகள் போனாக்க நம்ம நாடோட தீவிரவாதம் இந்த மத கலவரத்தினால நம்ம எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போவோம் என்று கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த அச்ச உணர்வை ரஞ்சித் அவர்கள் கூட வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த பல்வேறு நடிகர்கள் அவங்களும் வந்துட்டு இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த நடிகர்கள், கிஷோர் என்ற ஒரு நடிகர் கூட சொல்லியிருக்காரு. மதமும் கடவுளும் அரசியல்வாதிகள் கைக்கு போனாக்க மக்களுக்கு ஆபத்து தான் ஏற்படுன்ட்டு அவர் கூட தன்னுடைய பயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த உச்ச நட்சத்திரங்கள்லாம் மக்களுடைய செல்வாக்கு மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்க. ஆனால் இந்த ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தின் மூலமாக நம்ம அஸ்ஸாமில் வந்துட்டு ஜோடோ பாத்துன்று நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு ஒரு நடைப்பயணம், மக்களை ஒன்று சேர்த்து பயணம் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அது அஸ்ஸாமில் போகும்போது ஜெய் ஸ்ரீராம் மோடி என்று கோஷம் போட்டு அவருடைய வாகனத்தை முற்றுகையிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோவை கூட பாருங்க, தலையை பிடிச்சி நெட்டில் இணையத்தில் எல்லாமே அது வந்து வைரல் ஆகிட்டு இருக்கா. அந்த வீடியோவை பாருங்க. அப்போ வந்துட்டு ராகுல் காந்தி அவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று மோடி என்று கோஷம் போட்டு முற்றுகையிட்டு அவர் வந்துட்டு நம்ம மோடி அவர்கள் போல பயந்து ஓடலை, தனியாக சிங்கம் போல இறங்கி வந்து இவரும் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டுக்கிட்டு அந்த மக்களை நோக்கி இவர் போன உடனே அந்த மக்கள்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஜெய் ஸ்ரீராம் மோடி என்ற கோஷம் போட்டவங்கன்னா ராகுலை பார்த்து பயந்து ஓடும் அளவுக்கு அவங்களுடைய ஒரு தனியாக சிங்கம் போல களத்தில் இறங்கினாரு ராகுல் காந்தி அவர்கள். அந்த விதத்தில் அவரை வந்து பாராட்டி ஆகணும். இதையே மோடி என்ன செஞ்சாருனாக்க, பஞ்சாப்ல அந்த விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஏறக்குறைய ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க போராட்டம் நடத்தும்போது வேண்டாம் அங்கே போக வேணாம், இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து ஓடனவர் தான் இந்த மோடி. அவர் வந்து எப்போதுமே மக்கள் குறைகளை கேட்டு மக்கள் வந்து போராட்டம் இருக்கும்போதோ அல்லது இந்த மணிப்பூர் போன்ற கலவரங்கள் ஏற்படும் போதோ மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மோடி என்னைக்குமே போய் முன்னாடி நின்று அவங்க மக்களோட பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு என்னைக்குமே முயற்சி செய்ய மாட்டார். அப்படின்றதுக்கான உதாரணங்கள் தான் இதையெல்லாம். அது மட்டும் இல்லை, அந்த ஊர்லேயே அயோத்தியிலேயே ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் வந்துட்டு அந்த மோடியோட முகத்திரையை கிழிச்சு எறிஞ்சிருக்கிறான்.
மோடி எப்படி ராமனை வச்சு அரசியல் செஞ்சு அதை வச்சு தேர்தல் பயனடைய பார்க்கிறார் என்பதை ஒரு சின்ன ஒரு 10வது படிக்கக்கூடிய பையன் வந்து தார சல்லியா மோடியோட முகத்திரையை உடைச்சிருக்கிறோம். கோயில் கட்டினா பிச்சைக்காரர்கள் தான் உருவாகுவாங்க, படிப்பாளிகள் வரமாட்டாங்க. நான் பள்ளிக்கூடம் போகணும்னு தான் ஆசைப்படுறேன், பள்ளிக்கூடம் போய் படித்து IAS ஆகணும் என்று தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் திராவிடம் பேசக்கூடிய அந்த குரல் அயோத்தியிலையும் அந்த சிறுவன் மூலமாக ஒழிச்சிருக்குது. அப்படின்னா இந்த ராம கோஷ்டி ஜெயராம் கோஷ்டி போடுறவங்களால மக்களுக்கு என்ன பயன்? அந்த சிறுவனுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த உச்சபட்ச நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய இந்த ரஜினி போன்றவர்களுக்கெல்லாம் இல்லை.